நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி கசாலி டிகோட்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள், சினிமா அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பண்ணி கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இன்னைக்கு நம்ம தேதி நேரம் சொல்லிடலாம். இன்னைக்கு மே 16, 2026 முன்னிரவு 8 மணி. தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு தேதியும் நேரத்தையும் சொல்லிடுறோம். இது சிலர் பாராட்டு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் முழுசாக மேலே அந்த டேட்டை ஃபுல்லாகவே போட்டுருங்களேன். அங்கே நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் நம்மளுடைய கசாலி டிகோட் அதோட எம்பளம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் தேதியை போட்டிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் உங்களுடைய ஆலோசனை தானே. இப்போ இந்த செய்தியே எல்லாமே நம்ம நண்பர்களுக்காக கொடுக்குறதானே, நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து கொடுக்குறதானே. ஸோ அதையும் போட ட்ரை பண்ணுறோம். சரி, ரொம்ப முக்கியமாக சிலது சொல்லும்போது என்னென்னா, நமக்கு நேற்று நான் போட்டிருந்த இந்த இவிஎம் சம்மந்தப்பட்டு, கொளத்தூர் இவிஎம் சம்மந்தப்பட்டு என்னோட இந்த காணொளி, அதில் ஏகப்பட்ட பேர் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப் மெசேஜ்லேயும் இப்போ இதில் பின்னூட்டம் எக்கச்சக்கமான பேர் நிறையா போட்டிருந்தீங்க. அதுக்கு சிலருக்கு மட்டும் என்னால் பதில் போட முடிஞ்சிச்சு. அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பேருக்கு இதுக்குள்ளே இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ ஆர்வம் ஆதங்கம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தான். எல்லாருக்குமே டவுட் இருக்கும் போல இருக்குது. இப்போ எனக்கு டவுட் இருந்தது. ஆனால் எதையுமே போகிற போக்கில் டவுட் இருக்குது, இந்த இவிஎம் மோசம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்காமல், அது என்னெல்லாம் தேடி பார்க்கும்போது, என்ன படிக்கணும், எந்த ஒரு விஷயத்தை நம்ம பொது வெளியில் சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு தரவுகளோடு கொடுக்குன்னு நினைக்கிறோம். அதுலேயும் சில நேரம் நம்மளை மீறி சில நேரம் தவறுகள் நடக்குது. அந்த தவறு ஏதாவது வந்த உடனே சிலர் அப்படியே ஒரு கடப்பாரை தூக்கிட்டு வர்றது, இது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வர்றது, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி சிலர் இந்த பின்னூட்டம் போடும்போது உரிமையில் சொல்கிறது, டேய் நீ நான் சொல்கிறது, அது பிறப்பு சரியாக தான் இருக்கும். ஆனால் அவங்களோட வளர்ப்பு சரியில்லை. ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு கேடுகட்ட தகப்பன், கேடுகட்ட தாய், அவங்களுக்கு பிறந்து வளர்ந்த ஒரு ஆட்களாக இருக்கலாம். அவங்க தான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் ஒருமையில் அடுத்தவங்களை இந்த மாதிரி வாடா போடான்னு சொல்லி நாகரிகமற்ற வார்த்தையில பேசுறது. அந்த நாகரிகமற்ற வார்த்தையில் பேசும்போது நம்மளுடைய பதிலடியும் நாகரிகமற்ற வார்த்தையில தான் இருக்கும். ஏன்னா உனக்கு எதிரி எந்த ஆயுதத்தை தூக்கணும்னு சொல்லி நமக்கு சொல்றானோ அந்த ஆயுதத்தை தூக்கும் அப்படிங்கிறதான். நீ டேன்னு சொன்ன, நான் டேன்னு சொல்லுவேன். நீ ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுனா ஒன்று கெட்ட வார்த்தை சொல்லி உன்னை தூக்கிடும் அப்படிங்கிறதான். அது ஏற்கனவே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் முன்னை விட நம்மளுடைய சேனல்ல இந்த மாதிரி நாகரிகம் இல்லாத வார்த்தைகள் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதையும் மீறி சிலருக்கு தாங்க முடியாத ஒரு தவறாக வளர்க்கப்பட்ட சிலர் மட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ இந்த இவிஎம் மிஷின் நிறைய பேருக்கு என்ன குறைபாடுன்னா, இப்போ இவ்வளோ விவரமாக இருக்குது. இது எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் திரு அப்துல் கலாமோட ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள், அவரும் நிறைய சொல்லியிருக்கிறாரு. திரு ஐயநாதன் அவர்கள், அவரும் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது எல்லாம் தாண்டி ஏன் திமுக முனைப்பு காட்ட மாட்டேங்குது? அவங்களுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது உள்குத்து இருக்கா? அல்லது திமுக அடித்த கொள்ளையினால இடி ஏதாவது பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்களா? அல்லது என்ன மாதிரி இருக்கிற கூட்டு கலவணிகளா ரெண்டு பேரும், பிஜேபியும் திமுகவும் கூட்டு கலவணிகளா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் இதுலேயும் பேசும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதில் அரசியல் அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் லஞ்சம், ஊழல், லாவணியம் இருக்குது. ஆனால் லஞ்சம் ஊழலை கூட மக்கள் பொறுத்துக்கிறாங்க. ஆனால் திமுக காலத்தில் நடந்த அந்த போலீஸ் வச்சு அராஜகம் இருக்குல்ல, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்கிற உண்மைதான். அதையும் மீறி கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 8000 சொச்சம் வாக்குகள் பின்தங்கி தோக்கிற அளவுக்காக இருந்துச்சு அப்படிங்கிறது டவுட்டு. ஏன்னா இங்கே ஸ்டாலின் தோத்துருக்காரு, அங்கே பினராயி விஜயன் தோத்துருக்காரு, அங்கே வெஸ்ட் பெங்காலில் இவங்க தோத்துருக்காங்க, என்ன தீதி அவங்க தோத்துருக்காங்க. ஸோ இது சொல்லி வச்சு முக்கியமான ஆட்கள்லாம் மதுரையில் பார்த்தா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அவரெல்லாம் தோக்குற ஆளா? 2016 ஜெயலலிதா இருக்கும்போது உச்சத்தில் இருந்த நேரத்திலேயே காசை கொடுக்காம ஒன்லி பிரச்சாரம் பண்ணி இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெறுமனே பிரச்சாரம், காசையை கொடுக்காம ஜெயிச்சவர். அவரெல்லாம் தோக்கக்கூடிய ஆளா? ஆனால் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதா. அது என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் பாராட்டிங்க. அதுக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ நம்ம சொல்கிற விஷயம் 4 பேருக்கு போய் சேருது அப்படின்னு. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நான் இது அப்படியே அங்கே திமுக தலைமைக்கு, திமுக சம்மந்தப்பட்டு நிறையா ஷேர் பண்ணுறேன், விஷயம் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சொன்னால் ரொம்ப சந்தோஷம். அவங்க அட்லீஸ்ட் இப்போ முழிச்சுக்கிட்டு பல பேர் சொல்கிறாங்களே, நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாது
45 நாள் வரைக்கும் அதோட பிரிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதை கிராஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து அந்த இதில் வந்து இந்த பட்டர் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பர், அதில் கம்ப்யூட்டர் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து அப்படி கொஞ்ச நாள் ஆனோன்னு அப்படியே ஃபேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது வந்து படிக்க முடியாது. அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து சில நேரம் வந்து ஹோட்டலில் பில்லு வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது கம்ப்யூட்டரில் அடித்து அந்த மாதிரி டைப் பண்ண பில்லு வந்து அப்போ நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் வச்சு, ஒரு வாரம் வச்சிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மங்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதான். ஸோ அந்த பேப்பர் வந்து பேலட் பேப்பரில் அப்படித்தான் இருக்குது. 45 நாள் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏன் வந்து டிஎம்கே பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை. திமுக ஒருவேளை இது கன்சிடர் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயம்தான். சரி, அடுத்து நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடியதில் முக்கியமாக என்ன சொல்ல போகிறோம்னா, விஜயை பற்றி சில பாசிட்டிவான தகவல்கள் நான் சில பத்திரிகைகளில், அது பத்திரிக்கைனா வந்து ஆன்லைன் பத்திரிக்கையும் இருக்குது, பிரிண்டட் மீடியா பத்திரிக்கை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது சில பாசிட்டிவான தகவலை சொன்னாங்க. அதை வந்து முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவர் வந்து விஜய்கிட்ட நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. மனுஷன் அப்படித்தானே, நாணயம் 2 பக்கம் மாதிரி நல்லது கெட்டது 2மே இருக்குல்ல. அவங்க நல்லது சொன்னது அப்படின்னா, அவர் வந்து காலையில் ஆஃபீஸ் வந்து 9:30 மணிக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ரீச் ஆகி உட்காந்துருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு சினிமாக்காரனா எனக்கு வந்து ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா 6:45க்கு மேக்கப் போட்டு ரெடியாக இருப்பார். ஸோ அவ்வளோ சின்சியர். ஆனால் அன்னைக்கு வந்து ஏன் விமர்சனம் ஆச்சு, இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகும்போது ஏன் விமர்சனம் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் சினிமா ஷூட்டிங் போகும்போதெல்லாம் 7 மணி 8 மணினா 7:45 அப்படின்னு முன்னாடி கரெக்டாக இருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்தது, கரெக்டாக இருந்தது யார்? நம்பர் 1 வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நம்பர் 2 வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நம்பர் 3 வந்து விஜய். இந்த மாதிரி டயத்தை வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணீங்க. மற்றபடி நீங்கள் வெளியில் பிரச்சாரத்துக்கு போகும்போது மட்டும் ஏன் 5 மணி நேரம் லேட்டு 6 மணி லேட்டு வேணும்னே பண்ணீங்க அப்படின்னு இது வந்துச்சு. ஆனால் இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் 9:30 மணிக்கு ஆஃபீஸ்னா 9:30 மணிக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா, மற்ற அதிகாரிகள்லாம் அடிச்சு பிடிச்சி முன்னாடி வந்து ஐயோ சிஎம் வந்துருவாரு அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வந்து பணி செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நம்பர் 2 வந்து அவர் சொந்தமாக வந்து கேரியரில் சாப்பாடு கொண்டு வர்றார் அப்படிங்கிறது. ஸோ கேரியரில் சாப்பாடு கொண்டு வந்து அவர் சாப்பிட்றது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. ஆனால் அதே நேரத்தில் அந்த கேரியர் சாப்பாட்டை ஃபோட்டோ போட்டு ஊர் உலகம் பூரா வந்து பேசுபொருளாக்கி அதை பண்ணுறது இருக்கு இல்லையா? அப்போது இவருக்கும் இந்த மாதிரி தன் தாயை பார்க்க போனால் கூட 40 கேமராவோட போகிற மோடிக்கும், அல்லது வெளியில் எங்கே எங்கே போனாலும் கேமரா ஆட்களோட இவர் வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாரு ஒரு இடத்துல படகுல உட்காந்து, அந்த படகை சுற்றி வந்து 40 பேர் வந்து இவரை வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ என்னென்னா வெறுமனே எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மீடியாவுக்காக விளம்பரத்துக்காக பண்ணுறது இருக்கு இல்லையா? அது மாதிரி இவர் வந்து விளம்பரத்துக்காக வந்து எளிமையாக சாப்பிட்றேன், அது கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு, கேரியரின் உச்சம் இந்த அவர் கொண்டு வர கேரியர் உச்சத்தில் என்ன இருக்கும்? மட்டன் குழம்பு இருக்கும், சிக்கன் குழம்பு இருக்கும் கேரியர் உச்சத்தில். இது வந்து காமெடிக்கு சொன்னால் கூட அதுதான் நிஜம். அப்போது இவர் வந்து எளிமையாக சாப்பிட்றாரா? சாப்பிடட்டும், விஷயம் இல்லை. அதை ஏன் ஃபோட்டோ போட்டு ஊர் உலகம் பூரா பரப்புறீங்க? அது இது பரப்பக்கூடியதா? இல்லை அவர் வந்து சாப்பிட்றது வந்து எடுத்து போகிற தவறா அப்படின்னு சில இதெல்லாம் வருது. சாப்பிட்றது என்ன 3 வேளையும் சாப்பிட்றது ஃபோட்டோ போட்டா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து வேறு சாப்பிட்டாரு ஃபோட்டோ போட்டா இருக்காங்க. இது வேணும்னே பரப்புறது. ஏன்னா இந்த நேரத்தில் அதிமுகவோட அந்த பிரிஞ்ச ஆட்கள் இதெல்லாம் பிரிஞ்ச டீம் இருக்காங்கல்ல, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இந்த கோஷ்டியில் வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கா. அந்த பிரச்சனை திசை திருப்பருக்கு இவர் இந்த மாதிரி எளிமையாக சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி திசை திருப்பக்கூடிய விஷயமா இருக்கலாமோ? ஏன்னா அமைதிப்படையில் அப்படித்தான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது டக்குன்னு வந்து மக்களை திசை திருப்புறது அப்படிங்கிறது அந்த படத்தில் வரும். அது மாதிரி நிறையா பிஜேபி செய்வாங்க. இப்போ இவரும் அது மாதிரி செய்கிறாரா? இந்த மாதிரி விளம்பரத்தை வந்து இங்கே காமிச்சு மற்ற விஷயங்களை வந்து டைவெர்ட் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி எளிமையாக சாப்பிட்றது பாராட்டுதலுக்குரியது, அதை ஃபோட்டோ போடுறது விமர்சனத்துக்குரியது அப்படிங்கிறது தான். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அங்கே வந்து அதிகாரிகளை வர வச்சு சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுங்கள் அப்படியே இப்படி பண்ணலாமா, இது செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் கேட்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பாராட்டுதலுக்குரியது. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஏதாவது நகர்த்தணும் செய்யணும், ஒரு டீப்பாய் இருக்குது, இல்லை மேஜர் இருக்குது, அதை நகர்த்தணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு கை கொடுத்து நகர்த்துறேன்னா, ஐயோ சார் கொஞ்சம் இருங்க அப்படின்னா, ஏன் நான் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த ஊழியர்களோட சேர்ந்து தானும் வந்து ஒரு சாதாரண ஆளாக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வியக்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதை வந்து நம்மளும் அதை பாராட்டுறோம். ஓகே, இது வந்து அவருக்கான பாராட்டு பத்திரம். அதுக்கப்புறம் அவருக்கான கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்குது. இந்த கிரிட்டிசிசத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு இடத்துல ஒரு இது வந்துருச்சு. அதை நான் வந்து பார்த்தேன். 3 நாள் விஜயோட ஆட்சியோட லட்சணம் அப்படின்னு போட்டு ஒரு இது வந்துருச்சு. அதை நான் வந்து ஒன்று வாய்ச்சிட்றேன். ஓகே, நம்பர் 1 வந்து எடுத்த உடனே தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது.
சரி. இது அதுக்கு அடுத்து அவர் ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டாரு. இனிமே வந்து அத பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வந்த லட்சணத்தில எடுத்த உடனே 3வது தள்ளப்பட்டது. இவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அந்த நேரத்தில வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து இவரு அ சுவானின் பண்ணல. பதவியேற்பு செய்யல. அதனால அந்த இடத்துல வந்து அத உட்டுறலாம். சரி. அடுத்து கிருஷ்ணகிரியில் 2 இளைஞர்கள் எரித்து கொலை. ஓகே. இதுக்கு என்ன நடவடிக்கை? என்ன பண்றாங்க? அடுத்து எரித்து கொலை பண்ண முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கா ஸ்ட்ராங்கா வைக்க போறாரா? அல்லது இதுக்கப்புறம் எரித்து கொலை பண்ணதுக்கப்புறம் நாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வெறுமனே வாசிக்க போறாரா? அப்படிங்கிறது தான். ஏன்னா, எந்த ஒரு விஷயமும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இறங்கி சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு நடந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், அந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுகல அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாரி இது ஃபாலோ பண்ண போறாரா? அப்படிங்கிறது. அடுத்து தூத்துக்குடியில் 30 வயது இளைஞர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை. அது 8,00,00,000 பேர் இருக்க இடத்துல அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அப்படி சொல்ல முடியாது. இதெல்லாம் வெளிய வருதுல்ல. ஏன்னா இப்போ சோசியல் மீடியா பரவலா இருக்கிற காலம். இதுல இப்படி வந்துச்சு அப்படின்னா, இவர் என்ன பண்றாரு? அப்ப கழுத்து அறுத்து ஒருத்தன் கொல்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு, போலீஸ்காரங்க இதெல்லாம் என்ன பண்றாங்க? அப்ப இனிமே வந்து பண்ணா நம்மள வந்து தொலைச்சுருவாங்கடான்னு ஒரு பயம் வரும்ல. ஆனா அறுத்து கொலை. அதுக்கப்புறம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் கை, கால்கள் கட்டப்பட்டு எரிந்த நிலையில் பெண் சடலம். சரி. இதுக்கும் என்ன சொல்ற விளக்கம் சொல்ல தெரியல. அப்புறம் கரூரில் பெண் ஒருவர் கரும்பு தோட்டத்தில் கொடூர கொலை. பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. இன்னொரு பக்கம் பார்த்தா தூத்துக்குடி. அப்புறம் அ டெல்டா மாவட்டத்த ஏன் விட்டீங்க? அப்படின்னா இல்ல, இல்ல விடல. திருவாரூர் மாவட்டம். சரி இந்த கொங்கு பெல்ட்ல வந்து கிருஷ்ணகிரி இந்த பக்கம் வந்துருச்சு. கொங்கு பெல்ட்னா கரூர். ஓகே. அப்புறம் திருப்பூர். திருப்பூரில் தமிழர் ஒருவர் மீது வடமாநிலத்தவர் கொடூர தாக்குதல். அந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நானும் பார்த்தேன், எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு 30 பேர் சேர்ந்து நடு ரோட்ல நின்னு ஏதோ அவிங்க பேசிட்டு இருக்கும்போது, ஒரு தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து, "ஏன்பா ஓரமா போய் பேச வேண்டியது தானே, ஏன்பா இங்க பேசுறேன்னா, நீ யார்றா?" அப்படின்னு கேட்டு, அந்த ஆள விரட்டி நம்ம தமிழ்நாட்டுக்காரன் நம்ம ஊர்ல வச்சு விரட்டி, விரட்டி அடிக்கிற சம்பவத்த அத பார்த்தோம். உண்மையிலேயே வயித்தெரிச்சலா இருந்துச்சு, மோசமா இருந்துச்சு. இதே விஷயம் இப்ப அப்படியே இத அப்படியே நீங்க துபாய்க்கு எடுத்துட்டு போங்க. வெளிநாட்டுக்கு. சவுதி அரேபியா, துபாய்க்கு எடுத்துட்டு போங்க. அங்க வந்து துபாயில இருக்கக்கூடிய மொத்தத்துக்கு ஒரு 45,00,000 50,00,000 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன். அதுல லோக்கல் துபாய் அரப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மொத்தமே 4,00,000 பேர் தான். மிச்சம் இருக்கிற 45,00,000 பேர் இல்ல 40,00,000 பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க. அதுல மெஜாரிட்டி இந்தியாக்காரங்க. ஓகே. அங்க வந்து இந்தியாக்காரங்க பெருவாரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க லேபர் கேம்போ அல்லது இங்க கராமாவோ, பர்துபாயோ அங்க இருக்கிற ஏரியாக்கள்ல அரப்ஸ் பெருசா கிடையாது. அரப்ஸ் இருக்கிறது வந்து கொஞ்சம் ரஷீதியாவா இருக்கட்டும், இல்ல ஜுமேராவா இருக்கட்டும், அந்த மாரி ஏரியால நெறைய இருக்காங்க. ஓகே. அத விட்டுட்டு, நீங்க அங்க தமிழர்கள் இருக்க ஏரியால போய், "ஏய் ஏய் சதீக் என்ன இப்படி பண்ற?" அப்படின்னு ஏதாவது கேட்டாங்கன்னா, "ஏய் யார்றா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவன விரட்டி அடிப்பாங்களா? அடிச்சா என்ன நடக்கும்? என்ன சட்டம் ஒழுங்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இங்க வந்து திருப்பூர்ல விரட்டி விரட்டி அடிச்சாங்கல்ல, அடிச்சா ஏன்னு கேட்க நாதி இல்லையே. இப்போ இது இது வந்து முதல் முறை இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து எக்கச்சக்கமா அடிச்சாங்க. போலீஸ்காரர விரட்டி அடிச்சாங்க. இந்த மாரி நடந்துச்சுல்ல. ஓகே. அதுக்கு என்ன நடவடிக்கை? ஒரு நடவடிக்கையும் இல்ல. இப்ப இந்த இதுக்கு நடவடிக்கை வந்து இந்த அரசு என்ன செய்ய போகுது? அப்போ இங்க ஒரு 60,000 80,000 பேர் இங்க இருக்காங்க அப்படின்னா, அங்க திருப்பூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருத்தர் சொல்றாருன்னா, ஒரு 60 80,000 பேர் வந்து அங்க இருக்காங்க அப்படின்னாப்புல. 80,000 இல்ல ரொம்ப ஜாஸ்தி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. எவ்வளோ இருக்கட்டுமே. அவங்க வந்து ஆயிரக்கணக்கில இருக்காங்க. அவங்களுக்கு என்ன முறைப்படுத்தல் படி அங்க வச்சிருக்கீங்க? விசா இல்ல, இது இல்ல. ஒரு ஐடி கார்டு. ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. ஆ சவுதி அரேபியாலருந்து நெனைக்கிறேன். ஒரு நண்பர் வந்து ஒரு வீடியோ வந்துச்சு பார்த்தேன். அவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. வடநாட்டுலருந்து வர்றாங்களா, அவங்களுக்கு வந்து அங்கேருந்து என்ஓசி வாங்கணும், ஒரு கார்டு வாங்கணும். இங்க வந்து ஒரு கார்டு குடுக்கணும். இங்க வந்து எங்க வேணாலும் வேலை செய். ஆனா கார்டு வேணும். யாரு நீ அப்படின்னு கேட்டா அந்த கார்ட காமிக்கணும். அங்க சவுதி அரேபியால இக்காமா மாரி, இங்க வந்து பத்தாக்கா மாரி, அங்க வந்து கார்டு வேணும். அந்த கார்டு ஏன்னா இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு இங்க போறோம், ஆந்திரா போறோம். தமிழ்நாட்டுல வந்திருக்கோம். சரி நம்ம வந்து இங்க கொலை பண்ணிட்டு அங்க போய் சேர்ந்து உட்காந்துருக்கோமா? இல்ல இங்க கொள்ளையடிச்சு அங்க போய் உட்காந்துருக்கோமான்னு தெரியணும்ல. இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம். ஆனா, நம்ம யார் என்னங்கிறது தெரியணும்ல. வெறுமனே வந்து இதுல மட்டும் வச்சுக்கிட்டு, அ ஆதாரம் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நல்ல ஐடியாவா தெரிஞ்சு, பட் அது சாத்தியமா என்னன்னு தெரியாது. ஆனா, அங்க இந்த மாரி விரட்டி அடிச்ச ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க மேல என்ன நடவடிக்கை அப்படிங்கிறது. அடுத்து பட்டப்பகலில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்த இஸ்லாமிய பெண் மீது தாக்குதல். அந்த பெண் இஸ்லாமிய பெண்ணோ, கிறிஸ்தவ பெண்ணோ, இந்து பெண்ணோ அது பிரச்சனை இல்ல. ஒரு பட்டப்பகல்ல வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்க வந்த ஒரு பெண் மீது தாக்குதல். ஓகே. தாக்குதல்னா அது எப்படி தாக்கி பணத்த புடுங்கிட்டு போறதா? என்ன பண்ண போறாங்க? இல்ல கழுத்துல செயின் அறுத்துட்டு போறதா? அப்ப சட்டம் ஒழுங்கு இவ்வளவு கேவலமா இருக்குல்ல. ஏன்னா ஜெயலலிதா பீரியட்ல இந்த மாரி ஏடிஎம்ம உடைச்சு அங்கங்க பணத்த எடுத்தாங்க. அப்ப இந்த அம்மா என்ன சொல்லுச்சு? போ புடி என்கவுண்டர் பண்ணிரு. இவங்கள வந்து புடிச்சு அங்க கோர்ட்ல ஒப்படைச்சு இத வச்சு நான் பண்ண வேண்டாம். என்கவுண்டர் பண்ணிரு அப்படின்னு சொன்ன உடனே, நேரா ஓஎம்ஆர்ல அ ஒ இந்த மாரி உடைச்சு தங்கியிருந்தாங்க. உடைச்சு வடநாட்டுக்காரங்க தான்.
ஏடிஎம் அங்கங்கே உடைச்சு அப்புறம் ஒருத்தர் தங்கியிருந்தாங்க. நேராக போனாங்க, சுற்றியே போயிட்டு அடித்து 5 பேர் நினைக்கிறேன், 5 பேரையும் வந்து ஷூட் பண்ணி கொன்னாங்க. அது மனித உரிமை, வெங்காய உரிமை அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், பேசத்தான் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும்தான் அடுத்து பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும், அந்த அம்மாங்கிறது அவங்க சொல்கிறது ஒரு அன்பால் சொல்கிறதா, அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துச்சு, எப்போ நடவடிக்கை எடுப்பாங்கப்பான்னு சொல்லி. அந்த மாதிரி இப்படி ஒரு மாற்றம், இந்த மாற்றத்தை தான் எதிர்பார்த்தாங்களான்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டு போட்டிருக்காரு. ஸோ இந்த மாற்றம் ஒரு பக்கம் இருக்குது, இல்லை ரெண்டாவது விஷயம். ஆனால் விஜய் புதுசாக பதவியேற்றார், அவர் பார்வைக்கு இது போகணும். ஒருவேளை போகலைன்னா இந்த மாதிரி நான் திமுக சம்மந்தப்பட்டு நான் பேசியிருக்கேன், திமுகவுக்கு வந்து காது செவிடு, காது கேட்கல, நிறையா மக்களோட அவல குரல் வந்து கேட்கல அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விஜயோட காதுக்கு போகணும். அது போகலைன்னா அப்போது இந்த அரசோட காது செவிடா, அரசோட பார்வை கிடையாதா அப்படின்னு வரும். இந்த பார்வையும் போச்சுன்னா என்ன நடவடிக்கை ஸ்ட்ராங்காக எடுக்கணும். இதுக்கப்புறம் யாராவது வந்து தொட்டா சட்டம் பாயும், பயங்கரமாக இருக்கும், எப்போ இவர் பயங்கரமான இருப்பா அப்படின்ற ஒரு இதை கொண்டு வரணும். அப்படி இல்லாமல் வள கொலகலன்னு சொல்லிட்டு அப்படியே என்னமோ அப்படியே போச்சா போய்கிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். சரி, அதுக்கப்புறம் வந்து இது சொல்லியிருக்காங்க வந்து ஒரு ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக விஜய் அங்கே வந்து யாரை முன்மொழிய போகிறாரு அப்படிங்கிறதுல ஒரு ஹேஷியம்லாம் வந்துருச்சு. அதை நம்ம சொல்லி ரொம்ப சங்கடப்படுத்த வேண்டியதில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போது கடைசியாக இந்த காணொலியில் ஒரு இந்த செய்தி வந்து காமெடியான செய்தியா, அல்லது ரொம்ப சோகமான செய்தியா, அல்லது வந்து ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு மோசமான செய்தியா என்னன்னு தெரியாது. அதாவது இங்கே திருச்சியில் எம் புதுப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் விஓவா இருந்த முரளிதரன் அப்படிங்கிறவர் ஒரு 3000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காரு. லஞ்சம் வாங்குறது சாதாரணம் தானே, எல்லாரும் வாங்குறாங்கல்ல, ஏன்னா ஓட்டு போடுறதுக்கு மக்கள் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்கல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது 2008 முரளிதரன் அப்படிங்கிறவர் 3000 ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காரு. ஓகே, அவர் வாங்கினது 2008. ஓகே, அந்த இது வந்து சம்மந்தப்பட்ட 3000 லஞ்சம் கேட்டாருன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கே கூட போய் எல்லாம் பார்த்து அவரை பார்த்துட்டாங்க. அவரை வந்து மேலே வழக்கு பதிவு செஞ்சு, வழக்கு நடந்துச்சு 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 தீர்ப்பு வந்துருச்சு. வெரி குட். தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 வருஷம் ஜெயில், அவருக்கு 10,000 ரூபா அபராதம். சரி, எப்போ நடந்தது? 2008. தீர்ப்பு எப்போ வந்திருக்கு? மே 15, 2026. அப்போது 18 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இது என்னையா அது? காலதாமதமான தீர்ப்பு வந்து ஒரு தவறான முன்னுரிமை ஆயிராதா? இதுக்கப்புறம் வந்து அவர் உயிரோடு இருப்பாரா, செத்துட்டாரா, இல்லை வயசாகி போய் ஒரு மாதிரி இருக்காரா, கடைசி காலத்தில் வந்து அவர் வச்சு பராமரிக்கிறதுக்கு ஜெயிலு தான் லாயக்கா? இது என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியலையே. ஒருத்தர் லஞ்சம் வாங்கினாரு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து கூடி சீக்கிரம் காலகாலத்தில் 6 மாதமோ 1 வருஷமோ அதுக்குள்ளே வாங்கினாரு, அவருக்கான தண்டனை அதோடு கொடுத்து முடிச்சு அது ரெஸ்ட் ஆஃப் த பீரியட் வந்து அவர் அடுத்து வேலை செய்ய முடியாது. இல்லைன்னா அந்த வழக்கு நடந்துக்கிட்டு அதுவரை நடந்துட்டு மாதமே சம்பளம் வாங்குறோம், அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் பென்ஷன் வாங்குறோம், எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து தீர்ப்பு வந்துருச்சு, 10,000 ரூபா கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் ஜெயிலு. 2 வருஷம் ஜெயிலுன்னா போயிட்டு உடனே பெயிலில் வெளியே வந்துட்டு ஹாயாக உட்காந்துருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய சட்டம். இப்படியே அப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து வடபழனியில் என்னோடய ஆஃபீஸை உடைக்கிறதுக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, உடைக்கிறாங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நமக்கு கேஸு இப்போ 2026னா அப்போ 2042 வரப்போகுது. இது நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனிவே, ஸோ இந்த லோக்கல் நியூஸில் நமக்கு ரொம்ப முக்கியமாக விஜய் மேலே இருக்கக்கூடிய நல்ல செய்தியும் விமர்சனத்தையும் சொல்லியிருக்கோம். அவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது சொல்லியாச்சு. அப்புறம் சட்டம் ஒழுங்கில் என்ன நடக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து முன்னாடி கொண்டு போய் பின்னாடி பிஜேபி அவரை இயக்குகிறதா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்டெல்லாம் வருது. அந்த டவுட் எல்லாம் இப்போ உடனே அவர் மேலே விமர்சனமாக வைக்கலை. ஆனால் நாம் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.